அன்பார்ந்த தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மார்க்கெட்டிங் சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அவங்க லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும் அப்படிங்கிற பற்றி பேசியிருந்தோம். இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டில் வந்து ஃபார்மா அப்படிங்கிற ஃபீல்டை பற்றி நம்ம சொல்ல போகிறோம். இந்த ஃபார்மா ஃபீல்டில் தான் நம்மளும் இருக்கோம். இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்படின்னா நிறைய குறைகள் அப்படின்னா இது எல்லா தொழிலையும் இருக்கக்கூடிய விஷயந்தான். ஆனால் இந்த ஃபீல்டில் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம வந்து சேலரி பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணுறோம். இந்த இயர்லி ஒன்ஸ் தான் வந்து சேலரி வந்து ஹைட் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த டிஏடிஏ இதெல்லாம் வருது. ஓகே, இந்த டிஏடிஏவே நம்மளுடைய அன்றாட செலவுகளுக்கு சரியாக போயிடும். சேலரி மட்டும்தான் நமக்கு இருக்கும். இந்த சேலரியை வச்சு நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறது, இதர செலவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒவ்வொரு மாதமும் வரவுக்கு மேலே தான் செலவு போகக்கூடிய சூழ்நிலை வருது. அதே சமயம் சில நேரங்கள் சில கம்பெனிகள், பர்டிகுலர் எல்லா கம்பெனியும் சொல்ல வரல, சில கம்பெனிகளில் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு மெடிக்கல் ரெப் அவங்களோட லைஃப்லேயே வந்து பெரிய பாதிப்பு ஏற்படுத்துகிற மாதிரி. ஏன்னா வந்து சம்பளத்தை கொடுக்காம ஒரு 2 மாதம் 3 மாதம் வேலை செஞ்சு கூட நமக்கு வருமானம் கொடுக்காமல் இருந்திருக்காங்க. இதனால் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன், குடும்பம் சூழ்நிலை அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வெளியில் வந்து கடன் வாங்கி நம்மளுடைய ஃபேமிலி ரன் பண்ணக்கூடிய சூழ்நிலை நமக்கு வருது. இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் வந்து சில கம்பெனிகள் தான். அவங்க கரெக்டாக கொடுத்துருந்தாங்க அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு வெளியில் கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிற ஒரு இது வருது. இப்போ நமக்கு வேலை செஞ்ச பணம் தான் நம்ம திருப்பி கேட்குறோம். அதை வந்து நம்ம வந்து நமக்கு இருக்கக்கூடிய அசோசியேஷன் மூலமாக கேட்குறோம். கேட்டுமே நியாயமாக கேட்டுமே நமக்கு தரல. அவங்க தரலைங்கிற சூழ்நிலை வரும்போது நமக்கு அடுத்து கம்பெனி தேடுறதுக்குள்ளே வந்து இடையில கேப் எழுதுறோம்ல, அந்த கேப்பை ஃபுல் பண்ணுறதுக்கு இதர வேலைகளுக்கு போய் ஃபேமிலி ரன் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இதில் வந்து பொறுத்தளவு பார்த்திங்கன்னா மந்த்லி சேலரி பேஸ் பண்ணி தான் நம்ம ஒர்க் பண்ணுறோம். இந்த சேலரி ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஃபிக்ஸடு சேலரி தான் இருக்கும். அப்புறம் வந்து டிஏடிஏ இன்சென்டிவ், அப்புறம் வந்து சேலரி க்ரோத் பார்த்திங்கன்னா இயர்லி ஒன்ஸ் வந்து நமக்கு சேலரி க்ரோத் ஆகும். அது வந்து மினிமம் இருக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தான், இந்த சில கம்பெனிகள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் லைஃப் இந்த சேலரி பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் சில கம்பெனிகள் பார்த்திங்கன்னா வச்சுங்களேன் 3 மந்த் 4 மந்த் அந்த மாதிரி சேலரி வராத கம்பெனிகள்லாம் கூட எனக்கே நடந்திருக்கு. நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது ஒரு கேரளா பேஸ்ட் கம்பெனியில் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். 2 or 3 மந்த் சேலரி வந்து தரவே இல்லை அவங்க. நான் அதுக்கப்புறம் அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா அசோசியேஷன் வச்சு கூட நான் வந்து மூவ் பண்ணி நான் வந்து ட்ரை பண்ணேன். எதுக்குமே அவங்க ஒத்துழைப்பு கொடுக்கல. இப்போ நம்ம வேலை செஞ்ச வெளியில் வந்து நம்ம ஃபேமிலி ரன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், கடன் வாங்குவோம். கடன் வாங்கி தான் வந்து நம்ம அடுத்து வந்து ஒரு இது பண்ணுவோம். அப்புறம் இல்லை அப்படின்னா இந்த கம்பெனி இப்போ சேலரி ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்குது அப்படின்னா அடுத்த கம்பெனி பார்த்து தான் நம்ம வந்து ஜாப் தேடுவோம். இந்த ஜாப் தேடுற கால இடைவெளியில் பார்த்திங்கன்னா வச்சுக்கங்களேன், நம்ம கேப் விழுந்துடும்ல, இந்த கேப்பில் வந்து ரொம்ப சிரமப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் ஒரு 15 வருஷமாக வந்து என் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு. இதில் க்ரோத் ஆகலாம், கண்டிப்பாக க்ரோத் ஆக முடியும். நம்முடைய முயற்சியில் பயணி க்ரோத் ஆக முடியும். ஆனாலும் நமக்கு சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் அமையாமல் இருக்கிறதுனால தொடர்ந்து இந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவாகவே நம்ம பயணிக்கிறோம். இந்த அனுபவங்களை வச்சுட்டு இதே ஃபீல்டில் அடுத்து நம்ம முன்னேறிக்க முடியாமல் இல்லை முடியும். நமக்கு ஒரு முயற்சிகள் பண்ணிட்டு தான் இருக்கோம். பொதுவாக மெடிக்கல் ஃபீல்டு இருக்கக்கூடிய எல்லா சகோதரர்களுக்கும் சொல்கிறேன், சோர்ந்து போக வேண்டாம். கண்டிப்பாக வந்து முயற்சி செய்யுங்க. அடுத்து கண்டிப்பாக முயற்சி செஞ்சிங்கன்னா மிகப்பெரிய வெற்றி நமக்கு இருக்குது. வாழ்க்கையில் இந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய நிறைய குறை எல்லாமே இப்போ அனலைஸ் பண்ணுங்கள். பாசிட்டிவ் மட்டும் எடுத்துக்கிட்டு முன்னேற்றத்தை நோக்கி நீங்கள் நகர்ந்து போங்க. கண்டிப்பாக காலமும் அதுக்குரிய சப்போர்ட் பண்ணும். நன்றி.